சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. காலாவதியான பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி கப்பலில் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்ட ஜப்பான் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கப்பல் மூலம் சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் நேற்று வழக்கம் போல கப்பலில் பயணம் மேற்கொள்ள நாகை பயணியர் முனையத்திற்கு வந்த இந்தியா, இலங்கை, ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 85 பயணிகள் இமிகிரேஷன் நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டனர். கப்பலில் வந்த பயணிகள் பாஸ்போர்ட் ஆவணங்களை இலங்கை இமிகிரேஷன் அதிகாரிகள் சோதனை செய்தபோது 83 பயணிகளை தவிர்த்து ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த டைசோ மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த ஜெயக்குமார் ஆகிய இருவரின் பாஸ்போர்ட் காலாவதியாகி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ஜப்பான் மற்றும் இந்திய நாட்டைச் சேர்ந்த 2 பேரை அதே கப்பலில் இலங்கை இமிகிரேஷன் அதிகாரிகள் இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தனர். அவர்களிடம் உளவுத்துறை மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் டைசோ இந்தியாவில் தொழில் நடத்தியதில் ஏற்பட்ட கடனை அடைக்க முடியாமல் தனது நாட்டிற்கு விமானம் மூலம் தப்பிச் செல்ல முடியாமல் இருந்ததும், நாகையிலிருந்து கப்பல் இயக்கப்படுவதால் எளிதாக இலங்கை சென்று அங்கிருந்து ஜப்பான் செல்ல திட்டமிட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதா என்ற கோணத்திலும் உளவுத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது.